பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேங்க. இந்த ரோஸ் பயோ என்சைம்னா என்னங்க, அதனுடைய பயன் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பாருங்க, இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குதுங்க. இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் மருத்துவ குணம் அதிகமாக உள்ளதுங்க. இதை நம்ம பவுடரா பயன்படுத்துறோம், சரிங்களா? அந்த பவுடரா பயன்படுத்துறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் 30% தாங்க கிடைக்கும், சரிங்க. அதே நம்ம பயோ என்சைம் பண்றோம் அப்படின்னா அதோட மதிப்பு வேற. அதுக்கு முன்னாடி பன்னீர் ரோஸை வச்சு நம்ம ஆயில் தயார் பண்ணலாங்க. சூரிய புடம் போட்டு ஆயில் தயார் பண்ணலாம். அந்த ஆயில் தயார் பண்ணுனா நமக்கு 60% ரிசல்ட் கிடைக்குங்க. பயோ என்சைமை பயன்படுத்தி நம்ம சோப்பு செஞ்சிருக்கிறோம். பாருங்க, இங்கேயும் பயோ என்சைமை பயன்படுத்தி தான் நாங்கள் சோப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களையும் நாங்கள் செய்ய சொல்றோம், சரிங்க. இந்த பயோ என்சைமோடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பயோ என்சைமோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் முதன்மையாக இருக்கிறதுங்க. இப்போ நம்ம சூரிய ஒளியில போயிட்டு வர்றப்ப நம்ம உடம்பு சிவப்பா இருக்கும், கைகால் உடம்புலாம் சிவப்பா இருக்கும். சூரிய ஒளியில் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ரேடியேஷன் பட்டு அப்போ இந்த பயோ என்சைமை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு அப்ளை பண்ணலாம். சரி, அடுத்தது என்ன பயன் பார்க்குறீங்களா? அடுத்தது கட்டி ஏதாவது வருதுன்னு வச்சுக்கிங்க, அந்த கட்டிக்கு இந்த பயோ என்சைமை நம்ம மேலே பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? நம்ம துணி துவைக்கிறோம் இல்லைங்க, துணி துவைக்கிறதுக்கு இதை 1 லிட்டருக்கு 5 ml ஊற்றினா போதுங்க. 5 ml ஊற்றி நீங்கள் அலசி போட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற கெட்ட வைரஸ் பூராமே உங்களுக்கு நீங்கிருங்க. சரி, இந்த பயோ என்சைம் நீங்கள் வீட்டில் தயார் பண்ணி நீங்கள் பயன்படுத்துங்க. ஈவன் நீங்க பாத்திரம் கழுவுறீங்க பார்த்தீங்களா, பாத்திரம் கழுவுறதுக்கு பயன்படுத்தலாங்க. அதுல இருக்கிற கெமிக்கல் பூரா போயிடுங்க. மேலும் என்ன பயன் இருக்குன்னு பாக்குறீங்களா? இதை நம்ம துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு 1 லிட்டருக்கு 5 ml. சரிங்க, இது எங்களால செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க, நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். சரிங்க, நாங்க செய்யணும் அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்றீங்களா? நம்ம ரோஸ் பயோ என்சைம் தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம், அதோட லிங்க் கீழே கொடுக்குறோம். இருந்தாலும் இது எப்படி செய்யறோங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். தவறுங்க, இந்த பயோ என்சைம் செய்யறோம் அப்படின்னா 1 பங்கு நாட்டு சக்கரை, புரியுதுங்களா? அடுத்தது 3 பங்கு இந்த மாரி பெட்டல்ஸ், அடுத்தது 10 பங்கு தண்ணி, 1 பங்கு வெற்றிடம். இதுதாங்க இதுக்கு உண்டான ஃபார்முலா. இது பிரகாரம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நீங்களும் வீட்டில் செய்யுங்க, செஞ்சுட்டு பயன்படுத்துங்க. இல்லை எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் செய்ய முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோமே, உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறோங்க. அதனால நீங்கள் ரோஸ் பயோ என்சைம் வேணும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார். சரி நேயர்களே, இது போல நிறைய வீடியோக்களை நம்ம கொடுக்க இருக்கிறோங்க. அதனால நம்மளுடைய சின்மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.